அஜிதாவுக்கு அந்த பதவி உண்மையாலுமே கொடுக்க வேண்டியது. ஏன்னா அந்த அளவுக்கு உழைச்சிருக்காங்க. தூத்துக்குடி டிவிக்கு நீங்க வந்து கூகுள்ல போட்டீங்கன்னா, அஜிதா அவங்க ஃபோட்டோ தான் வந்து நமக்கே வரும். அந்த அளவுக்கு தாவேக்காவ மீனவர் கிராமங்கள், அதேபோல தூத்துக்குடியில மிகப்பெரிய அளவுக்கு கொண்டு போய் சேர்த்திருக்காங்க. அவங்களுக்கு ஏன் பதவிய குடுக்கல? இதுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் இருக்கா? இப்ப நம்ம இது உளவியலா இத சிக்கல நம்ம அணுகுன்னு பார்க்குறோம். இப்ப நீங்களே சொல்றீங்க தாவகைக்கு எதிரா நான் பேசுறேன்னு. அப்படி கிடையாது. இது நிலைப்பாடு அப்படி கிடையாது. பொதுவாவே பார்த்தீங்கன்னா, மனித குலம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஏதோ ஒரு பிரஷர்ல, ஏதோ ஒரு வேலை வேகத்துல எல்லாம் போயிட்டு இருக்கதுனால, இன்னைக்கு எல்லாருமே பயங்கரமான ஒரு கடுமையான மன உளைச்சல்ல எல்லாருமே சுழண்டுகின்ற இந்த ஒரு கால சூழல்ல, தற்கொலைகள்ன்றது நாட்டுல அதிகமாகுது. உலகம் முழுக்க அதிகமா இருந்தாலும், தென்னிந்தியாவுல, தமிழகத்துல குறிப்பாக கேரளாவிலும், தமிழகத்திலும் தற்கொலைகள் அதிகமா நடக்கிறதுக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யாரும் இனக்காக மனிதன் மனிதனோட உரையாடுறது கிடையாது. உரையாடலே இங்க நடக்கிறதில்ல. இந்த மாரி ஒரு சூழல்ல, நாங்க தொடர்ச்சியா 10 ஆண்டுகளுக்கு மேல உலக தற்கொலை தடுப்பு தினமான செப்டம்பர் 10 அன்னைக்கு நாங்க நெறைய அவேர்னஸ் புரோகிராம் பண்ணிட்டு இருக்கோம். தற்கொலை பண்றது தவறான ஒரு முடிவு. வாழ்க்கைக்கு அது தீர்வு இல்ல. தற்கொலை தீர்வு இல்ல. யாரு பண்ணாலும் அது தவறுன்னு சொல்ற ஒரு கண்ணோட்டத்துல இயங்குகின்ற ஒரு ஒரு சாதாரண ஒரு மனிதன் தான். நான் தாவேகா அனுதாபி, தாவேகா முன்னாள் நிர்வாகின்றலாம் தாண்டி, நம்ம ஒரு மனித உரிமை செயல்பாட்டல். அதன் அடிப்படையில இந்த விஷயத்த நான் அணுகணும்னு பார்க்கிறேன். இது அஜித்தாக்கு மட்டும் கிடையாது. வேற யாருக்கு நடந்தாலும் நம்ம பேசுவோம். இது ஆமா. தாவேக்காக்குள்ளன்னு இல்ல. வேற எந்த கட்சியில நடந்தாலும் பேசுவோம். எங்க நடந்தாலும் பேசுவோம். ஏன்னா, இதே அனிதா நீட்ல தற்கொலை பண்ணப்போ தொடர்ச்சியா செப்டம்பர் 1ஆம் தேதி அவங்க இறந்தாங்க. ஆனா நான் செப்டம்பர் 10 அது தமிழ்நாடு முழுக்க அத மிகப்பெரிய ஒரு போராட்டமா நான் எடுத்துட்டு போயிட்டு, இந்த தற்கொலைகள் தடுக்கப்படணும்னு சொல்லிட்டு நான் நெறைய போராட்டங்கள் பண்ணி அதுக்கு வழக்கே நான் வாங்கியிருக்கேன். ஓகே. இது எதுக்காக இந்த பின்புலத்த நம்ம சொல்ல வேண்டியதுன்னா, நான் ஏதோ அஜித்தாவோட டீம் மாரியும் அஜித்தாக்காக நான் போய் ஊடகங்கள சந்திச்சு பேசுற மாரி ஒரு மாய பிம்பத்த கட்டமைக்கிறது தவறான ஒரு ஓகே. கருத்து. நம்ம வீட்ல ஒரு சகோதரிக்கு ஒரு பிரச்சனை நடந்தா எப்படி அணுகுவோமோ, அப்படிதான் இத நான் அணுகுறேன். நம்ம இத முதல்ல இருந்து நம்ம இத விரிவா பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஆ திருமதி அஜிதா அக்னல் பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டத்தின் முகமாக இருக்காங்க. நெறைய களப்பணிகள் செஞ்சிருக்காங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவங்க தனிப்பட்ட முறையில செய்யல. கட்சியோட அறிவுறுத்தலின்படியும் கட்சிக்கு தெரிஞ்சு தான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது, அப்பல்லாம் நீங்க அஜிதா தூக்கி பிடித்த இந்த தமிழக வெற்றிக்கழகம், இன்னைக்கு ஏன் அஜிதா அவர்களை கைவிட்டதுன்னா, இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. என்ன அரசியல்?